இந்த வரன்னு பார்க்கலாம். எங்கள் பேர் செல்லக்கிளி, வயசு 34, உயரம் 167 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியில் காளிங்கரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 31,000 சம்பாதிக்கிறாங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தர் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்களாமா. இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் இப்போ தான் 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போன ஹஸ்பண்ட் வந்து உடல்நிலை மோசமாகி தவறிட்டாங்களாம். 4 வருஷமாக தனிமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களை விட ஒரு 6 வயசு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே தான் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க ஜாதகமாக ஜாதியும் தடன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் சொல்லிட்டு மாப்பிள்ளை வேணாம்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத மாப்பிள்ளை தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே தான் ஓகே சொல்லியிருக்காங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா ஜாப்ல இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணமாக இருக்கணும். இவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் இவங்க பார்த்துப்போம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பார்த்து மனசை பிடிச்சி போச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி மாப்பிள்ளைக்கு வந்து எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப் பிராண்டுக்கு டீலராக இருக்காங்களாம். எங்கள் ஊரில் ஹோல்சேலாகவும் ரீட்டைல் சேலாகவும் கடை வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்காங்களாமா. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குது, 3 கடைகள் இருக்குது. ஒரு கடையில் அவங்க இருக்காங்க, மிச்சம் 2 கடைகள் வாடகை விட்டுருக்காங்களாம். இவங்க பூர்வீக சொத்துன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் லேண்ட் இருக்குது, அது குத்தகை விட்டு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 45 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க முகத்தை மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் கௌதமி, வயசு 29, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னிய கவுண்டர் சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. மாதம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களா. இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஜாதக பொருத்தம் சரியில்லாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரும்போது எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களோட ஒரு 3 வயசு அதிகமாக இருந்தால் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடிய வருமானம் இருக்கணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களுக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க தான். ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒரு பொண்ணு தான் இருக்கிறதுனால மாப்பிள்ளையை வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மாப்பிள்ளை வீட்டோட தான் இருக்காங்களாம்மா. மாப்பிள்ளை கிட்டேருந்து எந்த வசதியும் எதிர்பார்க்கலாமா, நல்ல குணமான மாப்பிள்ளையாகணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய அரிசி மண்டி வச்சு ஹோல்சேலாகவும் ரீட்டைல் சேலாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பெரிய அளவில் பண்ணுறாங்களாம்மா, பெரிய பிஸ்னஸ் பண்ணவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 சொந்த வீடுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 5 கடைகள், ஒரு காம்ப்ளெக்ஸுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இது இல்லாமல் விவசாயத்தை நடத்தப்படக்கூடிய டிராக்டரு, அதே மாதிரி ஜேசிபின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்க சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க சொந்த வீடு 2 வாடகை விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. இந்த பெண்ணோட நலம் கருத்து முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குமா, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.